ஆச்சாரியனின் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இன்று நாம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தம் திருவடி சோதிக்கு எழுந்தருளல் என்பதை பற்றி பார்ப்போம். மைத்ரேயரே இவ்விதமாக ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திலே கண்ணபிரான் பலராமனுடன் உலகத்தை ரட்சிப்பதற்காக அசுரர்களையும் துஷ்டர்களையும் வதைத்து அருளினார். மேலும் பாண்டவர்கள் துஷ்டர்களான துரியோதனாதி கௌரவர்களால் சூதாட்டத்தில் மோசம் செய்யப்பட்டு ராஜ்யம் முழுவதையும் இழந்து நின்றார்கள். அவர்களுக்காக ஸ்ரீ கிருஷ்ணனே தூதனாக கௌரவர்களின் சபைக்கு எழுந்தருளினார். அவருடைய சமாதான தூது நிறைவேறாமல் போகவே பாண்டவருக்கும் கௌரவருக்கும் போர் மூண்டது. அந்த மகாபாரத போரிலே அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணனே சாரதியாக இருந்து உதவினார். ஸ்ரீ பார்த்த சாரதியின் துணை கொண்டு நடந்த பாரத போரிலே அநேக அசுரர்களையும் அவர்களுடைய பலத்த சேனைகளையும் அழித்து பூமி பாரத்தை இறக்கினார். இவ்விதமாக பகவான் துஷ்டர்களை அழித்தும் நல்லவர்களை காத்தும் உலகத்தை ரட்சித்து அருளினார். முனிவர்களின் சாபக்கேட்டினால் தாம் அவதாரம் செய்து யாதவ குலத்தையும் அழித்தார். பிறகு அவர் துவாரகையையும் மாநில உருவத்தையும் விட்டு நீங்கினார். தம்முடைய அம்சமான சங்கர்ஷாதிகளோடு தமது நிலைத்த தாளமாகிய பரமபதம் சென்றடைந்தார் பகவான். இவ்வாறு பராசர முனிவர் கூறியதும் மைத்ரேயர் ஸ்ரீ பகவான் யாதவர் குலத்தை அழித்தது பற்றியும் மானிட வடிவம் நீங்கிச் சென்றதுமான விவரங்களை கூறியருளும்படி வேண்டினார். பராசர மகரிஷி கூறுகின்றார், மைத்ரேயரே, ஒரு சமயம் யாதவ குமாரர்கள் பிண்டாராசம் எனும் தீர்த்தத்திற்கு சென்றிருந்தபோது அங்கே விஸ்வாமித்திரர், கண்வர், நாரதர் ஆகிய மாமுனிவர்களை கண்டார்கள். தங்கள் இளமை உருவத்தில் கர்வம் கொண்டவர்கள் விதியின் விளையாட்டால் வசப்பட்டார்கள். ஜாம்பவதியின் குமாரரான சாம்பனுக்கு பெண் வேடமிட்டு அவனை முனிவர்களிடம் அழைத்துச் சென்று, சுவாமிகளே, கர்ப்பவதியாக இருக்கும் இந்த பெண் பொறுப்பேற்கும் பெறப்போகும் குழந்தை ஆனால் பெண்ணா அல்லது பெண்ணா என்று கூறுங்கள் என்று பரிகாசமாக கேட்டார்கள். மாமுனிவர்களுக்கு கோபம் ஏற்பட்டது. அவர்கள் அனைத்தும் உணர்ந்தவர்கள். அவர்களை பரிகசித்த குற்றத்திற்காக அவர்கள் யாதவ குமாரர்களை பார்த்து, இவள் ஆணையும் பெறமாட்டாள், பெண்ணையும் பெறமாட்டாள், யாதவ குலத்தை நாசம் செய்யும் ஒரு இரும்பு உலக்கையைத்தான் பெறுவாள் என்று கூறினார்கள். இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.